கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இத வந்து அதற்கு இயேசு வந்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லா வழியும் சத்தியமா இருக்கிறார். சத்தியம் என்றால் உண்மை. இப்போ உண்மையான நம்ம உண்மையை தேடுறோம்னா இந்த உலகத்துல அதற்கு ஒரு உண்மைக்கு உருவம் கொடுத்தானா அதுக்கு இயேசுதான். அப்போ வழி அப்படின்றதுக்கு நம்ம எத்த இடத்துல இருந்தாலும் ஒரு வழி தெரியாம நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த வழி வந்து இயேசுதான் காண்பிக்க முடியும். ஆகார் வந்து அவருடைய பிள்ளையை கொண்டு வனாந்திரத்துல கூட்டி சென்று வேற ஒரு தேசத்துக்கு போடுறதுக்காக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப துருத்தியில இருந்த தண்ணீர் எல்லாம் என்ன ஆயிடுத்து, செலவழிந்து போயிடுச்சு. அதாவது வாட்டர் பாட்டில் இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆகுற மாதிரி அவளுக்கும் துருத்தி, அந்த காலத்துல வச்சிருந்தது துருத்தியில இருந்த தண்ணி எல்லாம் என்ன ஆயிடுச்சு, குடிக்கிறதுக்கு காலி ஆயிடுச்சு. பிள்ளைக்கு வந்துட்டு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகத்தினால அவனால அந்த வறண்ட இடத்துல வனாந்திரத்துல தண்ணி கொடுக்க முடியாம அவ ரொம்ப தவிக்கிறான். ஒரு மரத்தோட நிழல்ல வந்து அந்த பிள்ளைய போட்டு விட்டு அவ போய் கதறி அழுறான். ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதே என்னால பார்க்க முடியாது ஆண்டவரே, தண்ணி இல்லாம என் பிள்ளை சாகிறதே என்னால பார்க்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அதே இடத்துல அவரை வந்துட்டு ஒரு ஊற்றுக்கண் இருக்கிறத அவள் கண்களுக்கு காண்பிக்கிறாரு. அந்த வழியை அவளுக்கு காண்பிக்கிறாரு. காண்பிச்ச உடனே அவ பாக்குறா ஒரு ஊற்றுக்கண் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆகார வந்துட்டு உடனே ஆண்டவர் கிட்ட சொல்றா, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னா நீங்க எப்பயுமே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. இந்த நேரத்துல இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தாய்க்கு ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைய பற்றி நினைப்பார்கள், 2 பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் பற்றி எந்நேரமும் நினைத்து கொண்டே இருக்க முடியாது. ஆனா நம்மளுடைய தேவன் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் தன் உள்ளம் கையில வரைந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மோடையே உட்கார்ந்து கொண்டு அவர் நம்ம என்ன செய்கிறோம் என்று நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கூப்பிட்ட வேலையில ஓடோடி வந்து அவர் வந்து நம்மளுக்கு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை ஒரு அன்பான தேவன் என்று நம்ம பார்த்தோம்னா அவரோட அன்பை ருசிக்க 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 நம்மளுடைய இந்த ஆயுசே போதாது. எவ்வளவு அன்பான தேவன். ஏன்னா எண்ணிக்கை கடங்காத தேவ தூதர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் நீர் பரிசுத்தர் 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 என்று பரலோகத்துல ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கிறோம், ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கடமுறைக்காக செய்யற ஆராதனையில கூட ஆண்டவர் வந்து யாராகிலும் நம்மள முழு மனதோட கூப்பிடுறாங்களா, ஒரே ஒரு நிமிடம் நம்மள முழு மனதோட கூப்பிடுறாங்களா என்று பார்த்து கொண்டு ஒரு ஏக்கத்தோட வந்து நிற்கிறார். ஒருவேளை நம்ம முழு மனதோட ஆண்டவரே வாங்க, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து இந்த இக்கட்டுல இருந்து எங்களை தப்புவீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஓடோடி வந்து என் பிள்ளை கூப்பிடுகிறார்கள். உடனே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டும் சொல்லி உடனே வந்து அந்த ஆபத்துல இருந்து நம்மள விலக்கி பாதுகாக்கிறாரு. இந்த இடத்துல கூட ஒரு சிறு கதையின் மூலமா நான் உங்களுக்கு இந்த வசனத்தை விளக்குகிறேன். ஒரு தகப்பன் இருந்தா, ஒரு ஏழை தகப்பன் தான். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. அந்த மகன் வந்துட்டு சிறு வயதுல இருந்தே நல்ல ஒரு புத்திசாலித்தனமான மகனா இருக்கிறாரு. ஆனா என்னைக்குமே அவர் வந்து இயேசுவை தேடவே மாட்டாரு. அது மட்டும் அவர் தகப்பனுக்கு ஒரு குறையா இருக்கும். எல்லாம் நல்ல படிப்புலயும் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் வருவாரு. ஸ்போர்ட்ஸ்ல எதுலனாலும் ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துப்பாரு. ஆனா இயேசு மட்டும் அவர் வந்து நம்ப மாட்டார். அதாவது கடவுளையே நம்ப மாட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆனா அவங்க தகப்பன் மட்டும் என்ன பண்ணாருன்னா தினந்தோறும் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, என் பிள்ளை வந்துட்டு உலக ஞானத்துல எல்லாத்துலயும் நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரான், எதுலயும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆண்டவரே. ஆனா உங்களை அவன் தேடவே மாட்டான். அவன் சுய பலத்தை மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஞானம் இருக்கு, நான் ஜெயிக்கிறேன், நான் எதுக்கு கடவுளை தேடணும், கடவுள் எனக்கு என்ன செய்ய போறாரு, செஞ்சிருக்காரு, அவரால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மகன் சொல்வான். இதை சொல்லும் போது அந்த தகப்பனுக்கு வேதனையா இருக்குமா, இப்ப கர்த்தர் இல்லாம நம்ம எந்த ஒரு வழியும் நம்மளுடைய உலக ஞானம் ஒரு நாள் நம்மளுக்கு கை கொடுக்காதுப்பா. கர்த்தர் மாத்திரம்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு கை கொடுக்க முடியும். அவரால மாத்திரம்தான் எந்த உபத்திரவத்தில இருந்தும் வழிகாட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதை புறக்கணித்து கொண்டு தன் சுய பலத்திலையும் தன் சுய ஞானத்திலையும் அந்த பையன் ஓடிக்கொண்டிருந்தான். கொஞ்சம் மேல் படிப்புக்காக எல்லாம் முடிஞ்சு அவருடைய காலேஜ் பருவத்தெல்லாம் கல்லூரி பருவத்தெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் வேலைக்காக சென்னைக்கு செல்கிறார்.
அந்த பிள்ளை வந்து சென்னைக்கு செல்றா. அப்போ வந்து அவர் தகப்பன் சொல்றாரு, "நீ சென்னைக்கு போற. முதலாக இந்த ஊர்ல இருந்து நீ சென்னைக்கு போற. அங்க போய் நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற. வேலை செய்ய போற. எல்லாம் சரிதான்ப்பா. உனக்கு ஒரு வேளை ஆபத்துன்னு வந்துச்சுன்னா, ஒரு சின்ன பெட்டிய அவர் கையில குடுத்தாராம். இந்த பெட்டியில என்ன இருக்கும்னா, ஒரு அ ஒரு உனக்கு ஆபத்துல துணையா இருக்கிற ஒரு கருவி இருக்கு. இத மட்டும் நீ பத்திரமா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில குடுத்திருக்காரு. ஒரு பையா குடுத்திருக்காரு. சரிங்களா? இந்த பைய வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு ஆபத்து வரும்போது இந்த பெட்டியில அதுக்கான இந்த பையில உனக்கான ஒரு அ அ ஒரு வழி இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னாரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டு போறார். இதெல்லாம் எனக்கு தேவையே படாது. ஏன்னா எனக்கு ஆபத்தே வராது. நான் புத்திசாலித்தனத்தால நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறார். சென்னைக்கு போனோனே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு நண்பர்களோட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல பல கோடி ரூபாய் லாபம் வருது. தன் தகப்பனுக்கும் அனுப்பி வைக்கிறார். நான் எவ்வளோ பெரிய பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நீ நல்ல நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமையினால சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க சொன்னீங்களே என்னவோ கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுளோட கிருபைதான்ட்டு. என்னுடைய ஞானத்தினால தான் இன்னைக்கு எத்தன பேர நான் சம்பாரிச்சிருக்கேன் தெரியுமா? கோடி கோடியா சம்பாரித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒரு 5 வருடத்திலே ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஒரு நம்பர் 1ன்ற அளவுக்கு அவர் வந்துட்டாராம். அவருடைய ஞானத்த பார்த்து மற்ற அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சாம். அப்படி ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப முன்னேற்றத்துல அந்த பிசினஸ்ல வந்துட்டு அவ்ளோ ஒரு முன்னேற்றத்துல இருந்து கொண்டிருந்தாராம். ஒரு 5 வருடத்திலேயே ஒரு குறுகிய காலத்திலே ஒரு டாப் பிசினஸ் மேன்னுன்னோனே, அந்த சென்னையே பாராட்டுற அளவுக்கும், பல வெளிநாடுகள்ல இருந்து அவருக்கு பாராட்டுகள் வருவதற்கும், அது எல்லாருமே அசந்து போற அளவுக்கு இவர தான் ஒரு ரோல் மாடலா நம்ம வச்சிருக்கணும், அப்படின்ற அளவுக்கு இருந்தார். ஆனா தகப்பனுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்தாலும், அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருந்ததாம். அப்போ வந்து என்ன பண்றாராம், அந்த பிசினஸ் மேன் ஒரு நண்பருக்காக என்ன பண்றாரு, எனக்கு நண்பருக்கு ஒரு கடன் வேணும். கடன் உதவி நீங்க தான் பெரிய ஹை பொசிஷன்ல இருக்கீங்க. எனக்கு ஒரு கடன் உதவி வேணும். அதனால எனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவரும் வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறாரு. நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தினால தானே நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கையெழுத்து போட்டுறாரு. கையெழுத்து போடும்போது அவருடைய சொற்ப தொகைக்காக தான் கையெழுத்து போடுறாரு. அதாவது ஒரு 50 லட்சத்துக்கு தான் அவர் கையெழுத்து போடுறாரு. ஆனா, 500 கோடிக்காக கூட வந்து எக்ஸ்ட்ரா 0 சேர்த்து, அவர் நண்பர் அவர ஏமாற்றி என்ன பண்றாருன்னா, 500 கோடின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து அந்த பேப்பர்ல எழுதி மாத்திக் கொள்ளுகிறாரு. இதனால கொஞ்ச நாள்ல வந்து பேங்க்காரங்க கேட்கறாங்க, "நீங்க இது மாரி 500 கோடிக்கு அவருக்கு ஜாமீன் குடுத்துருக்கீங்க. நீங்க வந்து அவர் கட்டல. அவர் ஊல உல ஊர விட்டு போயிட்டாரு. நீங்க தான் அவருக்கு ஜாமீன் குடுத்துருக்கீங்க. நாங்க உங்கள தான் கேட்போம்." 500 கோடிக்கா? வெறும் 50 லட்சத்துக்கு தான் நான் அவருக்கு கையெழுத்து போட்டேன். என்கிட்ட கோடி கோடியா இருக்கு. நான் 50 லட்சம் தூக்கி போடுறேன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க 500 கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு திணறி போயிட்டாராம். அவர்கிட்ட இருக்க மொத்த சொத்தையும் வித்தா கூட 500 கோடி வராதே. என்ன பண்ணுவதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க உங்களுக்கு 1 வாரம் டைம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். தெரிஞ்சு அத்தன பேர்கிட்டயும் கேட்கிறாராம். நீ தான் புத்திசாலியாச்சே. உன்னுடைய புத்திசாலி திறமையினால ஜெயிப்பியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேலி பண்றாங்களாம், கிண்டல் பண்றாங்களே தவிர, யாருமே வந்துட்டு அவருக்கு உதவி செய்ய முன் வரலையாம். எத்தனையோ பேர் இவர்கிட்ட இருந்து உதவிய வாங்கி கொண்டு போனவங்க கூட, என்கிட்ட இப்ப பணம் இல்ல. பண உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ரொம்ப எல்லா இடத்துலயும் அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் வித்து பேங்க்காரங்க வந்து கடன கேட்கும்போது சொத்தெல்லாம் வித்து அப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா செட்டில்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய பிசினஸ் எல்லாவற்றையும் வித்துடுறாராம். அவர் தகப்பன் இடத்துல கொடுத்த பணம் எல்லாத்தையும் திருப்பி கேட்டு, அப்பயும் தகப்பன் கிட்ட இடத்துல குடுத்தது, அங்க இங்க ஊர்ல வாங்கின சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அந்த கடன அடைக்க முற்படுகிறார். அப்பயும் அவரால அந்த கடன முழுமையா அடைத்து முடிக்க முடியல. இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, "நான் என்னுடைய சுய பலத்துல, என்னுடைய புத்திசாலித்தனத்துல நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனா ஒரே ஒரு கையெழுத்துனால என்னுடைய எல்லா புத்திசாலித்தனமும் தோற்று போனது." அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாம அவருக்கு விற்கிறதுக்கு வீட்ல எதுவுமே இல்லாத ஒரு பொருள் இல்லாத சூழ்நிலையில அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும்போது அவர் தகப்பன் குடுத்த அந்த பை ஞாபகம் வருது. அந்த பைக்குள்ள அவரு என்ன பார்க்குறாருன்னா, ஒரு வேதாகமத்த பார்க்குறாரு. அந்த வேதாகமத்துல ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணும்போது, "எனக்கு வழியே இல்லையா இந்த இடத்துலருந்து நான் இந்த கடன்லருந்து மீட்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த வசனத்த ஓப்பன் பண்றாரு. அப்போ வந்து, "அதற்கு இயேசு, நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமாய் இருக்கிறேன்" என்ற வார்த்தைய பார்க்குறாரு. அத பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல. யாருமே எனக்கு வழிவாசலே சொல்லவே இல்ல. ஆனா இயேசு தான் வழின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைய பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். இல்ல இந்த கடன் இருந்துச்சுன்னா நம்ம தற்கொலை தான் பண்ணிக்கணும். வேற வழியே
இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில நான் தான் மகா பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த இந்த கடன்னால நான் எவ்வளவு பெரிய முட்டாள்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. இதுவரைக்கும் நான் உங்கள தேடவே இல்ல. உங்கள நான் என்னைக்கும் மறுதலிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஞானத்தினால நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன்னு நெனச்சேன். என்னுடைய புத்திசாலித்தனத்தினால நான் இந்த உலகத்த சாதிச்சுருவேன்னு நெனச்சேன். ஆனா, என்னுடைய ஒரே கையெழுத்து என்னுடைய எவ்வளவு பெரிய முட்டாளாக்கி விட்டதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்களுடைய கிருபையினால தான் நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கனே தவிர, என்னுடைய ஞானத்தினால நான் இருக்கல ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமா எனக்கு கூட பேசியிருக்கீங்க. நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும். இந்த கடன அடைக்க நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய பிசினஸ்ல ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார். ஒருத்தர் வந்திருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "இல்ல எனக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தேவையில்ல. ஏன்னா என்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு மூலமும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்த ஒருவர் வந்து மீண்டுமா இவருடைய நிலைமைய தெரிஞ்சு வர்றாரு இவர்கிட்ட வந்துட்டு, "உங்களுடைய பிசினஸ் எப்படியாவது ஸ்டார்ட் பண்றதா இருந்தா என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லும்போது உடனே வந்துட்டு, சரி நான் இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகையை தான் கேட்கிறாரு. அவர் கேட்டத விட அதிகமா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக குடுக்குறாங்க. குடுத்த உடனே இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணோனயே அந்த பேங்க்காரங்க கிட்ட கொஞ்சம் டைமும் கேட்கிறாரு. டைமும் கேட்டு, "எப்படியாவது நான் கடன அடைச்சுர்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. நான் இப்ப தான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த பேங்க்காரங்க கண்கள்லயும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறாரு. ஜெபத்தோட அவர் வேதம் வாசித்து ஒவ்வொரு பிசினஸா ஸ்டார்ட் பண்றாரு. அவர் முன்ன எத்தன பிசினஸ் அதோட கொஞ்ச நாள்லயே பேங்க்ல இருந்த கடன மொத்தத்தையும் அடைச்சுர்றாரு. அவர் முன்ன எத்தன அவர் சுயபலத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஆசீர்வாதத்த காட்டிலும், எப்ப ஆண்டவர வழியாவும், சத்தியமாவும், ஜீவனுமா இருக்கிற இயேசுவ நம்பி அவர் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணாரோ, அன்னையிலருந்து ஒரு அபரிதமான ஆசீர்வாதமா அவர பார்த்தாரு. பிசினஸ் 1த்துக்கு 4ஆ பெருகுச்சு. பல இடத்துல அவர் ஊழியம் செய்யற அளவுக்கு ஊழியத்துக்கு நெறைய கொடுக்க ஆரம்பிச்சாரு. ப அன் அவ் அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் சத்தியத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. கர்த்தரை சொந்த தெய்வமா கொண்டு ஏற்றுக்கொண்டு, தகப்பனோட அவரும் சந்தோஷமா வாழ்ந்தார். அவருடைய கடன் எல்லாவற்றையும் ஆண்டவர் அடைத்து கொடுத்தார் சீக்கிரமே. அவருடைய பிசினஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அப்பதான் ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, "நானே வழின்னு சொன்னீங்க ஆண்டவரே. எனக்கு வழியே தெரியாம நின்று கொண்டிருந்தேன். இன்னைக்கு நீங்க தான் எனக்கு அந்த கடன அடைக்க வழி காட்டுனீங்க. நீங்க தான் வழி ஆண்டவரே. நீங்க தான் சத்திய ஆண்டவரே. நீங்க தான் ஜீவனா இருக்கீங்க. என் ஜீவனையே நான் மாய்த்துக் கொள்ளலாம்னு நெனச்சேன். என்னுடைய அவ்ளோ புத்திசாலின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு கோழை மாரி என் ஜீவன தற்கொலை பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா நீங்க உங்க ஜீவன குடுத்து தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு என் கூட இந்த வசனத்தின் மூலமா பேசலைன்னா, நான் இன்று எப்பயோ மரித்திருப்பேன். என்னுடைய ஆவி எங்கேயோ அலைந்து கொண்டிருந்திருக்கும்." அப்படி சொல்லிட்டு தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட இயேசுவ மறவாம ஜெபித்து, பிரார்த்தித்து அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம். பிசினஸோட சேர்ந்து ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம நினைக்கலாம், நம்மளுடைய ஞானத்தினாலயும், நம்மளுடைய சுய பலத்தினால தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரே ஒரு நாள் கூட நம்மளுடைய சுய பலத்தினால நம்மளால ஓடவே முடியாது பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த யோபுல சொன்ன வண்ணமாக பி- சா- சாத்தான் கிட்ட இயேசு கேட்கிறாரு, "நீ யோப பாத்தியா? அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கான்." அப்படின்னா, விருதாவா உத்தமனா இருக்கான். நீங்க அவனையும் அவர் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்றான். அப்போ சாத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்? நம்மள சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறத அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு வேலி அகப்பற்றாதா? வேலி கொஞ்சம் விலகிறாதா? நம்ம உள்ள புகுந்துடலாமா? இவனை எப்படியாவது மறிச்சிட்டோம்னா, ஏதாவது ஒரு பாவத்துல விழ வச்சு மறிக்க வச்சுட்டோம்னா, உடனே அவன் நரகத்துக்கு தானே வந்தாகணும். பாவத்தில் மரித்தவன் யாரும் நரகத்துக்கு தான் போகணும். ஒரு பாவத்துல விழ வச்சு அவன மறிக்க வச்சுட்டோம்னா, நரகத்துக்கு அவன் வந்துருவானேன்னு சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மள எத்தனை அதிகமாய் பாதுகாக்கிறார். நம்மள அவர தேடலைன்னா கூட அவர் என்ன பண்றாருன்னா, நம்மள வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், புறஜாதியார்லாம் ஆண்டவர பத்தி தெரியவே தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். என்னைக்காவது அவங்க கர்த்தரை தேடுவாங்க. என்னைக்காவது அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படும். அவர்கள் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் வேலி அடைத்து தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு மனிதன் கூட கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. அவர் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபையினால மாத்திரம்தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லாம
யோபு பிள்ளைகளை யோப பத்தி ஆண்டவர் சரி நான் வேலி அடைக்கல, நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு சொன்ன மாத்திரத்துல ஒரே ஒரு செகண்ட்ல சத்துருவன் என்ன பண்ணிட்டான், சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு உண்டான அத்தன சொத்து பத்துகளும் ஒரே செகண்ட்ல இழந்துட்டான். ஒவ்வொரு வேலைக்காரங்களா வந்து சொல்றாங்க, உங்க ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு, உங்களுடைய ஒட்டகங்கள்லாம் செத்து போச்சு, உங்களுடைய பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாமே அந்த ஒரு செகண்ட்ல பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை இழந்து எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. இதுதான் வந்து ஆண்டவருடைய வேலி அடைக்கவில்லைன்னா, இது மாரி ஒரே ஒரு செகண்ட் ஆகாது நம்மள பிசாசானவன், சத்ருவானவன், சாத்தான் வந்து நம்மள பிடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு செகண்ட்ல உங்கள பிள்ளைகள இழந்துரலாம். ஒரே ஒரு செகண்ட்ல உங்களுடைய பிசினஸ் இழந்துரலாம். ஒரே ஒரு செகண்ட்ல உங்கள கடன்காரரா ஆக்கிடலாம். எல்லாமே ஒரே ஒரு செகண்ட்லயே நடந்துரும். சத்ருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒரு சிங்கம் பசியோட இருக்கும்போது நம்ம அது கிட்ட போயிருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்மள பீறி போடுமோ, அது உணவுக்காக, அது போல தான் சத்ருவான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள வகை தேடி சுத்திக்கணும். எங்கேயாவது பாவத்துல விழுந்துட்டானா உடனே இவன மறிக்க வச்சு என்ன பண்ணிடலாம்? நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மள வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறாரு. கிருபையா பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அதுக்காகவே நம்ம தினமும் காலையில நன்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் படிக்கிற பருவத்துல இருந்தே சரி, காலையில எந்திரிச்சோனே நான் பிரேயர் பண்ணோனே முதலாவது நான் சொல்ற வசனம் என்னன்னா, "உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே! உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே! உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே!" தினைக்கும் 3 நேரம் இத நான் சொல்லாம, அடுத்த வசனங்கள் நெறைய வசனங்கள சொல்லுவேன் காலையில எந்திரிச்சோனே. இருந்தாலும் முதலாவது எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் என்னன்னா, "உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே!" இத நான் சொல்ல ஒவ்வொரு நாளும் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி, அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ராத்திரி படுக்கிறோம், காலையில எந்திரிக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. இரவெல்லாம் நம்மள பாதுகாத்து, தீமைக்கு விலக்கி அநேகர் வந்து ஒரு தூக்கம் இல்லாம எத்தனை பேர் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. எவ்வளவு பணம் இருந்தோம், எவ்வளவு செல்வம் இருந்தோம், எவ்வளவு செல்வாக்கு இருந்தும் தூக்கம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா, நம்ம இன்னைக்கு படுத்த உடனே நல்ல இன்பமான நித்திரையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது கூட கர்த்தருடைய கிருபை தான். அப்படி கிருபையா நடத்துற ஆண்டவருக்கு தினந்தோறும் நீங்களும் காலையில எந்திரிச்சோனே சொல்லுங்க, உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபையை தவிர பெரியது ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. அவருடைய இரக்கம் தான். கிருபைன்னா இரக்கங்கள்லயும் தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படும் இரக்கம் தான் கிருபைன்னு சொல்லுவாங்க. இரக்கத்த விட கிருபை வந்து மேலானது. ஏன்னா, தகுதி இருக்கவங்களுக்கு இரக்கம் செய்யலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு அ ஒரு ச அ பெ பிச்சைக்காரர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தர்மம் பண்றதுக்கு ரூ. 1வோ, ரூ. 2வோ நம்ம குடுப்போம். சரி அவங்க பிச்சை எடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக. அதே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கவங்களுக்கும், இல்ல ஒரு பாவிகளுக்கும் நம்ம அது மாரி செய்வோமா? இதே குடிக்கிறதுக்கு காசு கேட்டாங்க, யாராவது குடுக்குறாங்கன்னா நம்ம உடனே குடுப்போமா? குடுக்க மாட்டோம். இரக்கமே செய்ய மாட்டோம். ஆனா, நம்ம எத்தனை பாவம் செய்திருந்தாலும், நம்மள ஒவ்வொரு நாளும் மன்னித்து நம்மளுக்கு ஒரு ஆபத்துனோனே கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு கிருபையா இறங்குறாரு, இரக்கம் பாராட்டுறாரு. அப்ப தகுதி இல்லாத நமக்கெல்லாம் கர்த்தர் காண்பிக்கிற இரக்கம் தான் கிருபை. அந்த கிருபைய தினைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. அந்த கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை வேண்டும். உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. உங்க கிருபை தான் ஆண்டவரே எனக்கு வேணும். அவருடைய கிருபை இருந்தா எல்லாவற்றையும் நம்மள மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபைக்காக காத்திருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எனக்கு போதும். உங்களுடைய கிருபை எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருங்க. அவருடைய கிருபை உங்கள கட்டாயம் வழி நடத்தும் பிரியமானவர்களே. இந்த வேலையில கூட ஒரு சிறு ஜெபத்தோட இந்த செய்திய முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலையில கூட தகப்பனே, இந்த சத்தியத்தின் மூலமா சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் என்ன தேவையோடு உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ, நீரே வழி தகப்பனே. வழி இல்லாமல் திக்கற்று நிற்கிற அவர்களுக்கு நீரே வழியை காண்பீங்க தகப்பனே. எது வழி என்பது உமக்கு தெரியும் தகப்பனே. எந்த காரியத்தில் சிக்கொண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீரே வழியை காண்பித்து தகப்பனே ஆண்டவரே சப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைங்க ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களுக்கும் எல்லாரையும் உற்றார் உறவினரோடும் இருந்து ஆசீர்வதிக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, கர்த்தரே வழி, இயேசுவே வழி. உங்களுக்கு எதுல வழி இல்லைனாலும், இயேசுவே நீங்க தான் வழி, எனக்கு வழி காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்த கொண்டு ஜெபிங்க. கண்டிப்பா அவர் உங்களுக்கு கிருபையா இறங்குவாரு. காட் பிளஸ் யூ.